ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நாம காசு கொடுத்து படம் பாக்குறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாய பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் நடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களான்னு போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிப்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலையே அடிச்சு தொடுத்தும். அப்பா தாதா நம்மள வீட்டுல சேர்த்து பாருப்பா. செருப்படி. நமக்கு எப்பவும் எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயோ தோனி வேற லெவல். ஐயோ இசையின் கடவுள். அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சோத்த அவரே தின்னுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. பார், எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஒருத்தங்கிட்ட இவர் தான் சச்சின் பெரிய லெஜெண்ட் சொல்லிட்டு அவன் யாருதுன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தன் நல்ல விளையாடுறானா அவன் அந்த விளையாட்டை நல்ல விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. ஒருத்தன் உசுர ஒருத்தன் காப்பாத்தனா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினானா அவன் ஹீரோ. மத்ததெல்லாம்